السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على نبيه المصطفى. أما بعد فقد قال الله تبارك وتعالى: وقرن في بيوتكن ولا تبرجن تبرج الجاهلية الأولى. وقال نبينا صلى الله عليه وسلم: سل من قطعك وعف عمن ظلمك وأحسن إلى من أساء إليك، أو كما قال صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم ألهمني في قولي واهدني فيه. எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் சஹாபாக்கள் மற்றும் இச்சமூகத்தில் சங்கமித்திருக்கின்ற உலமாக்கள், நிர்வாக பெருமக்கள், மாணவ கண்மணிகளின் பெற்றோர்கள், மாணவ கண்மணிகள், உஸ்தாதிபிகள், திரளாக கூடியிருக்கிற தாய்மார்கள் அத்துணை பேரின் மீதும் எல்லாம் அல்ல இறைவனின் அன்பும் நேசமும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கிக்கும் பெருமதிப்புக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, தாய்மார்களே, மதரசாக்கள் மனிதர்களை உருவாக்குகின்ற ஒரு ஃபேக்டரி. மனிதர்கள் உருவாகுவதே இம்மதரசாக்களில்தான். நான் ஏன் மனிதர்கள் உருவாக்கும் ஃபேக்டரி என்கிறேன் என்று சொன்னால், ஒரு பொருள் அதன் உருவாகும் இடத்திலே நன்றாக உருவாகிவிட்டால் மார்க்கெட்டில் நல்ல விலை கிடைச்சிடும், நல்ல பிரபலியமாயிடும், அதனுடைய ஸ்டாண்டர்ட், அந்த பிராண்ட் நல்ல மக்கள்கிட்ட பரவிடும். இந்த இதற்கு தான் கேட்டு வாங்குவாங்க. அதே மாதிரிதான் இம்மதரசாக்கள் குழந்தைகளை உருவாக்கி, பெண்களை உருவாக்கி உலகத்திலே நல்ல மனிதர்களை தருகிறது, மனித பண்புகள் கொண்ட மனிதர்களை தருகிறது, குணங்கள் கொண்ட கோமான்களை தருகிறது, குணங்கள் சிறந்தவர்களை தருகிறது. வார்த்தையால் நல்லவர்கள், செயல்களால் பரிசுத்தம் பெற்றவர்கள், உள்ளங்களால் நேர்மையானவர்களை இம்மதரசா உருவாக்குகிறது. எனவேதான் மதரசத்து சகீனா ஷரியத் கல்லூரி நமது ஊரிலே சீரும் சிறப்போடும் 50க்கும் மேற்பட்ட மாணவிகள் தங்கி பயில்கிறார்கள். பல்வேறு மாணவிகள் வந்து செல்கிறார்கள். சீரும் சிறப்போடும் பல்வேறு ஆசிரியர் தலைமைகளோடு, பல்வேறு உஸ்தாதிகளோடு இம்மதரசா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எல்லாம் அல்ல இறைவன் இம்மதரசாவை கபூல் செய்வானாக, இம்மதரசாவின் ஆசிரியர் பெருமக்களை கபூல் செய்வானாக, படித்துக் கொண்டிருக்கிற மாணவ கண்மணிகளை கபூல் செய்வானாக. இம்மதரசாவை கியாமத் வரைக்கும் இஹ்லாசுடனே இறைவன் நடாத்தாட்டி தருவானாக. கண்ணியமான பெருமக்களே, இம்மதரசாக்கள் மனிதர்களிலே என்ன மாற்றத்தை தர வேண்டும்? ஒரு மனிதனிலே வருகிற முக்கிய மாற்றம் என்பது பண்பியல் மாற்றம். வார்த்தைகளில் வருகிற மாற்றத்தை விட வாழ்க்கையில் வருகிற மாற்றம் பெரியது. உங்களுக்கு முன்னாடி அழகா பேசிட்டு போயிடுவேன். இருமுகம் கொண்டவர்கள், பின்னாடி ஒரு வார்த்தை பேசுகிறேன் என்றால் மனிதனே அல்ல. மார்க்கத்தின் பாஷையில் முன்னால் பேசுகிற வார்த்தை தான் பின்னாலும் பேசப்பட வேண்டும். முன்னால் ஒரு சிரிப்பு வார்த்தை, பின்னால் கசப்பு வார்த்தை என்றால் மார்க்கம் அனுமதிக்கவில்லை. நற்குணங்களை கொண்டு வருகிற சமூகத்தை உருவாக்குவதிலே இம்மதரசாக்கள் பெரும்பங்கு வகிக்கிறது. எனவேதான் மதரசாக்கள் மனித பண்புகளை உருவாக்கும் கோட்டைகள் என்று நாம் வலியுறுத்தி சொல்லி வருகிறோம். கண்ணியமான பெருமக்களே, மதரசாக்கள் 5 வகையான குணங்களை மாணவிகள்கிட்ட உருவாக்குது. நான் மிக சுருக்கமாக கொடுக்கப்பட்ட நேரத்திலே இந்த 5ஐயும் பூர்த்தி செய்வேன். கண்ணியமான பெருமக்களே, ஒரு மனிதனுக்கு முதல்ல தேட்டம் வேண்டும். இல்ம் என்று சொன்னால் படித்துக் கொள்கிற ஆர்வம் வேண்டும், எடுத்துக்கொள்கிற ஆர்வம் வேண்டும். ஒரு ஆசிரியர் சொன்னாரு, நாளைக்கு
வரும் பொழுது நல்ல தேட்டத்தோடு உள்ள பிள்ளைகளா நிறைய நூல்களை கொண்டு வாங்க, நிறைய அப்படின்னு சொன்னார். உடனே மாணவர்கள்லாம் போயிட்டாங்க. மறுநாள் பசங்களை கொண்டு வர்றாங்க. சிவப்பு நூல், கருப்பு நூல், புளு நூல். என்னப்பா நூல் நூலா இருக்குது, நீங்க தானே சொன்னீங்க நூல்களா கொண்டு வாங்கன்னு சொல்லி. அவனுக்கு படிக்கிற ஆர்வமே இல்லாதனால நூல்கள் என்றால் புத்தகங்கள், மனிதர்களை உருவாக்குகிற அந்த நூல்களை தவிர்த்து விட்டு விளையாட்டாக எடுத்துக்கொண்டான். நூல்னா சிவப்பு நூல், கருப்பு கொண்டு வருகிறார். இந்த உலகத்திலே இல்மை தேடி திருச்சியிலிருந்து அங்கிருந்து இங்கிருந்து பல்வேறு பெண்கள் ஓதுகிற பொழுது இல்முடைய தேட்டத்தோடு இங்கே வந்து அமர்கிறார்கள், தங்குகிறார்கள், பயில்கிறார்கள் என்று சொன்னால் முதல் கட்டமாய் நான் வாழ்த்து சொல்லுவேன். நான் சொல்கிற வாழ்த்து அல்ல, கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா மக்கத்து வேந்தர் மதீனத்து மாநபி ஹாத்தமுல் அம்பியா சய்யிதுல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சயாதி கோமுன், ஒரு கூட்டம் உங்களிடத்திலே வரும், யத்லுபூனல் இல்ம், இல்மை தேடி ஒரு ஊருக்கு பிரயாணம் செய்து ஒரு கூட்டம் வருவார்கள். அப்படிப்பட்ட கூட்டம் வந்தால் நீங்கள் சொல்லிவிடுங்கள், வசியத்தும் பி வசியத்தி ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ஹபன் மர்ஹபா. நபியின் வார்த்தை, வாழ்த்துக்கள் உங்களுக்கு, நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு, நல்வரவு உங்களுக்கு. இல்மை தேடுகிற பிரயாணம், அந்த இல்மை தேடி வருகிற பொழுது உங்களுக்கு மலக்குகள் உடனே இருப்பார்கள். மலக்குகள் ரெக்கையை விரிப்பார்கள். மலக்குகள் ரஹமத்துக்கு துஆ செய்வார்கள். உலகத்தில் இருக்கிற படைப்புகளில் மிகப்பெரிய படைப்பு மீன். உங்களுக்கு மீன்கள் எல்லாம் துஆ செய்யும். உலகத்தில் அதிக படைப்பு எண்ணிக்கை கொண்டது எறும்பு, அது உங்களுக்கு துஆ செய்யும். உங்களுடைய பிரயாணிக்கிற பொழுது கற்களும் மண்களும் செடிகொடிகளும் மரங்களும் உங்களுக்கு பிரார்த்திக்கின்றன. மீன்கள் பிரார்த்திக்கும், எறும்புகள் பிரார்த்திக்கும், உலக படைப்புகள் பிரார்த்திக்கும். ஏன் தெரியுமா? நீங்கள் காசு பணத்தை தேடி வரவில்லை, பெயர்ப்புகளை தேடி வரவில்லை. நல் ஒழுக்கங்களை உருவாக்குவதற்காக, மனித பண்புகளை உருவாக்குவதற்காக ஒரு கேந்திரத்திலே, ஒரு கோட்டைக்குள்ளே உங்களை அடைத்துக் கொண்டு, ஒரு ஃபர்தாவுக்குள்ளே தங்களை பாதுகாத்துக் கொண்டு நல்லவர்களாய் வல்லவர்களாய் ஒரு தாய்மணியாய் ஒரு தாயாக இருந்து குழந்தையை உருவாக்குகிற மிகப்பெரிய அந்தஸ்தை உருவாக்கி கொண்டு செல்கிறீர்களே, இந்த பண்புக்கு தான் இறைவன் தருகிற பரிசு. உலகத்தின் படைப்புகள் எல்லாம் உங்களுக்காக துஆ செய்யும். பெருமானார் சொன்னார்கள், எனவேதான் நான் துஆ செய்கிறேன், மர்ஹபா மர்ஹபா, நல்வரவு உண்டாகட்டும், வாருங்கள் வாருங்கள், எங்கள் சக்கீனாவுக்கு வாருங்கள். பேரே சக்கீனா. சக்கீனானா நிம்மதி தருகிற இடம், மன அமைதி தருகிற இடம், மன நிம்மதி பெறுகிற இடம். நிம்மதிக்கான கருவூலம் தான் இம்மதரசாக்கள். கண்ணியமான பெருமக்களே, இல்மை தேடி பெறுகிற ஆர்வங்கள் முதலிலே வர வேண்டும். நமக்கும் சரி, வயது எவ்வளவு ஆனாலும் கூட தேட்டமும் ஆர்வமும் இருந்தால் இல்மை யாராலும் கற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு எல்லாம் மிக அன்போடு மிகுந்த பாசத்தோடு சொல்வேன், எங்கள் தாருல் உலூம் யூசுஃபியாவிலே கடந்த 9ஆம் தேதி பட்டமளிப்பு விழா. 30 ஆலிம்களும் 7 ஹாஃபிழ் பட்டம் வாங்கினார்கள். அதை தாண்டிலும் ஒரு மிகச்சிறப்பு என்ன தெரியுமா? ஒரு 60 வயது மிக்க ஒரு மனிதர் 6 ஆண்டுகள் மதரசாவுக்கு வருகிறார். அலிஃபே தெரியாது, அலிஃப்லாம் தெரியாது, குல்ஹுவல்லா தெரியாது, ஓத வேண்டும் என்கிற ஆசை இருந்தது. மதரசாவுக்கு வந்தாரு. ஓரத்துல உட்கார்ந்துக்குவார், மாணவர்களை ஒருவரா உட்கார்ந்துக்குவார், ஒரு நோட்டை எடுத்துக்குவார், தனக்கு தெரிஞ்ச பாசரை எழுதிக்குவார், கல்வியை பயின்று கொள்வார். உஸ்தாது போன உடனே மாணவர்கிட்ட கேட்பாரு, இந்த கருத்து சொன்னாங்களே எனக்கு விளங்கல, திருப்பி சொல்லுங்கன்னு கேட்பார், அதை எழுதி கொள்வார். இப்படி தேர்வில்லாமல் 6 வருடம் தொடர்ச்சியாக வந்து இவ்வருடம் ஆலிம் என்கிற சனதல்ல, கல்வி பயின்றார் என்ற சனதை அத்தனை மக்களுக்கு முன்னால் பெற்றார் என்றால் வயதுகள் தடையில்லை. ஆர்வமும் தேட்டமும் மிக்க பிள்ளைகளை இந்த இல்மை தொட்டவுடனே ஆர்வம் தானாக வந்து விடுகிறது. அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு அன்ஹா நபியிடத்திலே வருகிறார். யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஒரு கேள்வி கேட்பேன். நான் ஒரு தனி பெண் அல்ல, நான் ஒரு சமூகத்தின் சார்பாக வந்திருக்கிறேன், பெண்கள் சார்பாக வந்திருக்கிறேன், மதீனத்து பெண்கள் சார்பாக வந்திருக்கிறேன். ஒரு வினா ஒன்று,
பெண்கள் ஆச்சரியப்பட வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு அஸ்மாவை போன்று நாம் ஏன் ஆகவில்லை என்கிற உணர்வு வர வேண்டும். அஸ்மா என்ன கேட்டாங்க தெரியுமா? எங்க வீட்டுக்காரர் வெளியே போறார், காசு கொடுக்க மாட்டுறார், சம்பாதிக்க மாட்டுறார், வீட்டில் இருக்க மாட்டேங்கிறார், கொஞ்சம் கூட நின்று பேச மாட்டேங்கிறார், இப்படி எல்லாம் சொல்லல. என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்க வீட்டுக்காரங்க ஜும்மா தொழுகைக்கு பள்ளிக்கு வர்றாங்க, நாங்க ஜும்மாவுக்கு வர முடியாது. ஈது தொழுகைக்கு பள்ளிக்கு வர்றாங்க, நாங்க ஈதுக்கு வர முடியாது. ஜனாசாவுக்கு பள்ளிக்கு வர்றாங்க, நாங்க ஜனாசாக்கு வர முடியாது. நினைச்ச ஹஜ்ஜுக்கு உம்ராக்கு ஓடி போயிடுவார். நைட்டு பையெடுப்பாரு, காலையில் உம்ரான் இருப்பார். நாங்க அப்படி ஆண் துணையெல்லாம் போக முடியாது. போர் ஜிஹாத் என்கிற உயர்ந்த ஒரு ஸ்தானம். அவர் ரத்தம் விழுவதற்கு முன்னால் சொர்க்கம் வாதிபாய் விடுமே. அப்படிப்பட்ட ஜிஹாதுக்கு எங்கள் ஆண்கள் போகிறார்கள், நாங்கள் போக முடியாது. அப்படியானால் கியாமத்துடைய நாளையிலே நானும் என் கணவர் ரிஃபாயி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 2 பேரும் வரும் பொழுது அவர் எங்கேயோ அந்தஸ்தில் இருப்பாரு, ஹஜ் பண்ணி இருப்பாரு, ஜகாத் கொடுத்திருப்பாரு, ஜனாசால கலந்திருப்பாரு, ஜிஹாதுக்கு போயிருப்பாரு, எங்கேயோ இருப்பாரு. நான் வீட்டிலே இருந்து அவர் வீட்டை பாதுகாத்து, அவர் குழந்தைகளை பாதுகாத்து, அவர் மானத்தை பாதுகாத்து உள்ளேயே கிடக்கிறேனே, நான் எங்கே இருப்பேன், அவர் எங்கே இருப்பார்? எல்லா பெண்களின் கேள்வி, மறுமையில் நாங்கள் பின்தங்கி விடுவோமோ என்று கேட்கிறார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஆச்சரியப்பட்டு போனாங்க. கேட்டாங்க சஹாபாக்களே, இந்த பொண்ணோட கேள்வி ஆச்சரியமா இருக்கா இல்லையா? சஹாபாக சொன்னாங்க, ஒரு பெண்மணி இப்படியுமா கேள்வி கேட்பாள்? உலகத்துல காசு பணத்தை கேட்க வேண்டிய ஒரு பெண்மணி, வீடும் நிலத்தையும் கேட்க வேண்டிய பெண்மணி, நகை பணத்தை கேட்க வேண்டிய பெண்மணி, சுகத்தை ஏங்குகிற பெண்மணி, மறுமையின் சவாபிலே பின்தங்கி விடுவோமா என்று கேட்கிறார்கள் என்று சொன்னால், அந்த பெண்களின் மார்க்கத்துடைய ஈர்ப்பு எவ்வளவு இருந்தது. அதை தருவதுதான் இந்த சகீனா மதரசாவுடைய முதல் நோக்கம். உள்ளத்தில் காசுவனத்துடைய நகை பட்டாடை உடைய ஆசை எடுத்துவிட்டு ஆகிரத்தை முன்வைத்து வாழ்கிற ஒரு பெண்ணை உருவாக்குவதுதான் சகீனாவின் முதல் நோக்கம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எம்மா அஸ்மா, உனக்கும் சொல்றேன், உன்னை அனுப்பின பெண்களுக்கும் சொல்றேன், தாய்மார்களே, இங்கு கூடியிருக்கிற எல்லோருக்கும் சுப செய்தி. உங்கள் ஆண் மக்களை ஹாஃபிலாக, ஆலிமாக ஆக்குங்கள். உங்கள் கணவர்களை பள்ளிக்கு அனுப்புங்கள். அவர்கள் செய்கிற எல்லா நன்மைகளின் பங்கும் உங்களுக்கு உண்டு என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா முதல்ல ஒரு பெண்மணி மார்க்கத்தை அறிஞ்சாதான் வீட்டுக்கார தொழுக போன்னு சொல்லுவா. மார்க்கத்தை புரிஞ்சாதான் கணவரை எழுப்பி விடுவா. ஹதீஸிலே வருகிறது, ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் சுப செய்தி உண்டாகட்டும், அல்லாஹ் ரஹமத் செய்யட்டும். எந்த கணவர் எந்த மனைவி தெரியுமா? இரவு தூங்கும் பொழுது மனைவி அயர்ந்து தூங்குகிறார், கணவர் தஹஜ்ஜுதிலே முடிக்கின்றார். ரஹிமல்லாஹு இம்ரா, அல்லாஹ் இந்த கணவருக்கு ரஹமத் செய்வான். எந்த கணவர் தெரியுமா? மனைவி அயர்ந்து தூங்குகிறாள், மெதுவா ஃபாத்திமா தஹஜ்ஜுத் டைம் ஆயிடுச்சு எந்திரிமான்னு சொல்றாரு. அந்த அம்மா தூக்க களைப்பில எந்திரிக்க முடியாம தவிக்குது. திரும்ப ஃபாத்திமா டைம் முடிய போது எந்திரிமா 2 ரக்காத் தொழுதுன்னு சொல்றாரு. அந்த அம்மாக்கு எந்திரிக்க முடியல. தண்ணி லேசா எடுத்து தொளிச்சு விடுறார் முகத்துல. அந்த அம்மாக்கு தூக்கம் கலையுது. என்ன கண்டுச்சு? டைம் முடிய போது ஃபாத்திமா. இன்னைக்கு இந்த நம்ம அமைச்சர் செய்வோம், தண்ணியை தொளிப்போமா ஊத்துவோமா? எந்திரி முதல்ல அப்படின்ட்டு ஒரு குடை தண்ணி ஊத்தி விட்டுருவோம். இந்த நிதானத்தை கொடுப்பதுதான் மார்க்கத்துடைய கல்வி. தண்ணி ஊத்துறது இல்லை, லேசா தொளிச்சு விடணும் சொன்னாங்க. அடுத்த ஒரு நாள் கணவர் தூங்குறார், மனைவி முடிச்சிருச்சு. ஏங்க அப்படின்னுச்சு. அவரு நல்லா தூங்குறார். ஏங்க டைம் ஆயிடுச்சுன்னுச்சு. நல்லா தூங்குறார். தண்ணி லேசா எடுத்து முகத்துல தொளிக்குது. அந்த அம்மா அவர் முடிச்சு என்னம்மா அப்படின்ட்டாரு. டைம் ஆயிடுச்சு, வாங்க தொழுதுருங்கள 2 ரக்காத்து. உடனே எந்திரிச்சிட்டாரு. ரஹிமல்லாஹு இம்ரஅத்தன், இந்த பெண்ணுக்கு அல்லாஹ் ரஹமத் செய்யட்டும். நபியுடைய துஆ. இந்த சகீனா மதரசா இருக்கிறது, இந்த பக்குவத்தை தருகிறது. ஒரு கணவன் ஒரு மனைவியாய் இபாதத்தை தூண்டுகிற, இபாதத்தின் ஆர்வம் உள்ள பெண்களை உருவாக்குவதுதான் சகீனாவின் 2வது நோக்கம். முதல் நோக்கம் இல்மை தேடி பெறுகிற ஆர்வத்தை தருவது, 2வது அமல் செய்கிற ஆர்வத்தை தருவது. 3வது என்ன? சகீனாவுடைய முக்கியமான 3வது நோக்கம் என்ன தெரியுமா?
வெட்கமுள்ள பெண்களை உருவாக்குவது. வெட்கமுள்ள பெண்களை உருவாக்குவது. ஒரு பெண்ணின் அணிகலன், ஒரு பெண்ணினுடைய நகை என்ன தெரியுமா? போடுகிற தங்கம் அல்ல, வெட்கம்தான் அந்த பெண்ணுக்கு நகை, பெண்ணுக்கு ஆபரணம், பெண்ணுக்கு அழகு. வெட்கம் இல்லை, அது ஆபத்து. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிறார்கள். தங்கள் இரு மனைவிகளை பேசிக் கொண்டிருக்கிறாங்க. உம்மு சலமா, மைமூனா ரலியல்லாஹு அன்ஹுமா பேசிக் கொண்டிருக்கிறாங்க. ஒரு சஹாபி, கண் தெரியாத சஹாபி அப்துல்லாஹ் இப்னு உம்மு குல்தூம் ரலியல்லாஹு உள்ளே வருகிறார். பெருமானார் பார்த்த உடனே, மைமூனா, உம்மு சலமா உள்ள போங்க, உள்ள போங்க, அண்ணி யார் உள்ள வர்றார் அப்படின்னாங்க. உடனே மைமூனா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அவர் கண் தெரியாத ஆள் தானே, எங்களை பார்க்க மாட்டார்ல, நாங்க ஏன் உள்ள போனோம் என்று கேட்டாங்க. பெருமானார் கேட்ட வார்த்தை பெண்களுக்கெல்லாம் சூடு போடுகிற வார்த்தை. அஃப அன்துமா அம்மியாவான், நீங்க ரெண்டு பேரும் என்ன குருடிகளா? உங்களுக்கு கண் தெரியும் இல்ல, நீங்க அவரை பார்ப்பீங்களா இல்லையா? மார்க்கம் ஆண்கள் பெண்களை பார்ப்பதை, பெண்கள் ஆண்களை பார்ப்பதை தடை செய்திருக்கிறது. உடனே உள்ள போங்கன்னு சொன்னாங்க. மைமூனா உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹுமா வீட்டுக்குள் ஓடி சென்ற வரலாற்றை பார்க்கிற பொழுது வெட்கத்திற்கு ஒரே நிலமாய் இந்த மார்க்க கல்வி அமைந்து சகீனாவுடைய பிள்ளைகள் வெட்கத்தின் திலகமாக திகழ வேண்டும். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தங்கள் கணவர் வஃபாத் ஆகிறார், தங்கள் வீட்டில் அடக்கம் செய்யப்படுகிறது, ஃபர்தா இல்லாமல் இருக்கிறார்கள். மீண்டும் தங்கள் தந்தை அபூபக்கர் ரலியல்லாஹு மௌத்தாகிறார், அங்கே அடக்கம் செய்யப்படுகிறார். இயல்பாக வருவாங்க, ஜியாரத் செய்வாங்க, துஆ செய்வாங்க, போயிடுவாங்க. ஏன்? அடக்கம் செய்யப்பட்டது தன் கணவர், தன்னுடைய தந்தை, ஃபர்தா தேவையில்லை. ஆனால் மூன்றாவதாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாகிறார்கள், விருப்பம் தெரிவிக்கின்றார்கள், அங்கு அடக்கம் செய்யப்படுகிறார்கள். அல்லாஹ் நமக்கெல்லாம் நசீபை தருவானாக. அந்த மதீனா முனவ்வரா சென்று ரவுலாவுல் ஷரீஃபிலே பெருமானாருடைய கபரை ஜியாரத் செய்யும் பொழுது முதல் பெரிய ஓட்டை பெருமானாருடைய ஓட்டை தெரியும். இந்த பக்கம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த பக்கம் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய கபரை நம்மால் பார்க்க முடியும், சலாம் சொல்ல முடியும், ஜியாரத் செய்ய முடியும். அல்லாஹ் நசீபை தருவானாக. பிச்சலங்களுக்கெல்லாம் நசீபை தருவானாக, சததிகளுக்கெல்லாம் நசீபை தருவானாக. மௌத்துக்கு முன்னாடி ஆசை வைக்கணுங்க, 2 ரக்காத் இப்படி தொழுகணும், அல்லாஹ் ஏற்றுக்கணும். மௌத்துக்கு முன்னாடி 2 ரூபா சதகா செய்யணும், அல்லாஹ் ஏற்றுக்கணும். மௌத்துக்கு முன்னாடி 4 பேருக்கு நல்லது செய்யணும், அல்லாஹ் ஏற்றுக்கணும். மௌத்துக்கு முன்னாடி மக்காவுடைய மண்ணில் கால் வைக்கணும், அல்லாஹ் நசீபை தருவானாக. இந்த கண்களால் ஹரம் ஷரீஃபை பார்க்க வேண்டும், காபாவை பார்க்க வேண்டும், அல்லாஹ் நசீபை தருவானாக. கண்ணியமான பெருமக்களே, உமர் ரலியல்லாஹு அடக்க செய்யப்பட்ட உடனே சொல்வாங்க, ஆயிஷா அம்மா, நான் என்னுடைய ஆடைகளை போர்த்தி கொண்டு கழுத்தை மறைத்து, காதை மறைத்து, முகத்தை மறைத்து, கைகளை மறைத்துதான் வீட்டுக்குள் செல்வேன். ஏன் தெரியுமா? இதற்கு முன்னால் என் கணவர் இருந்தார், திறந்து போனேன். என்னுடைய தந்தை இருந்தார், திறந்து போனேன். இங்கோ உமர் அடக்கம் செய்யப்பட்டு இருக்கிறார். தாய்மார்களே, உங்களுக்கு தெரியுமா? வெளியிலே தெரிகிற ஆண்கள் அல்ல, மண்ணுக்குள் போய்விட்ட அந்நிய ஆணுக்கு கூட வெட்கம் இருக்க வேண்டும் என்கிறது மார்க்கத்தின் பண்பாடு. அப்படியானால் இன்று இருக்கிற நாம் வெளியிலே போகிற பொழுது அல்லாஹ் சொன்னானே, வகர்ன ஃபீ புயூத்திகுன்ன, பெண்களே வீட்டுக்குள்ள இருங்க, பாதுகாப்பு. வெளியில போனா வலா தபர்ருஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா, மடமை கால பெண்களை போன்று சுற்றித் திரிய வேண்டாம். இந்த ஆயத்தை கேட்கும் போது சகீனா மதரசாவிலே உட்கார்ந்து உஸ்தாத் ஓதும் பொழுது அந்த மாணவி நிலை எப்படி இருக்கும் தெரியுமா? நஃபீசா அம்மையார் மாதிரி இருக்கணும். நஃபீசா அம்மையார் நம்மை போன்ற ஒரு பெண்மணி, நம்மை போன்ற இந்த உலகத்திலே வாழ்ந்த பெண்மணி, உலகத்தின் ஆசா பாசங்களும் ஆசை நிறைந்த ஒரு பெண்மணி, திருமணம் முடிக்கவில்லை, இல்மை தேர்ந்தெடுத்த பெண்மணி, குர்ஆன் ஓதுகிற பெண்மணி, ஏறக்குறைய 3600 குர்ஆன்களை ஓதி இருக்கிற பெண்மணி, வாழ்வெல்லாம் நோன்பு வைத்திருக்கிற பெண்மணி. அந்த பெண்மணி சொல்லுவாங்க, நான் இந்த ஆயத்தை ஓத தொடங்கிய முதல் நாள் வகர்ன ஃபீ புயூத்திகுன்ன, பெண்களே வீடுகளில் நீங்கள் தங்கி விடுங்கள் என்கிற ஆயத்தை கேட்டதிலிருந்து 30 வருடங்களாய் வீட்டை விட்டு வெளியே போகவில்லை.
நிர்பந்தமாய் ஒரு ஊசி போட வேண்டுமா, சென்றிருக்கிறேன். ஹஜ் செய்ய வேண்டுமா, சென்றிருக்கிறேன். நிர்பந்தம் தாண்டி தேவையின்றி நான் வெளியே போனதில்லை என்கிறார்கள். இன்னைக்கு இருக்கிற நஃபீசா, இன்னைக்கு இருக்கிற நௌஃபா சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? வெளியே போகலங்க, எங்க வீட்டுக்காக சொன்னா போவேன், தேவைன்னா சொல்ல முடியுமா? எத்தனை ஷாப்பிங் போறோம், ஒண்ணு இல்ல. இன்னைக்கு டவுன் பஸ்ல பெண்களுக்கு டிக்கெட் இல்ல. இன்னைக்கு ட்ரெஸ் போட்டுட்டு அலங்காரம் பண்ணி வெளியே போகணும் தேவையில்லை. ஒரு நைட்டி போட்டுக்கிட்டு பருதா போட்டா முடிஞ்சு போச்சு. கல்யாணத்துக்கு அதிலேயே போயிடுறாங்க. இன்னைக்கு யார் பட்டுச்சேலை உடுத்தி நிறைய பூ வச்சு பொட்டு வச்சு பெரிய சிரமப்படுற காலம் போச்சு. அப்படி வேகத்தே இருப்பாங்க. அம்மா நிக்காக டைம் ஆயிருச்சு, டக்குன்னு புருக்கா போட வேண்டியதான். நேரா போனா இவங்களும் ஆச்சியம்மா தான். உள்ள என்ன இருக்கு, நைட்டி இருக்கு, பரவாயில்லை போயிட்டாங்க. சரி இப்ப ஈஸி பண்ணணும், 50 ரூபாய்க்கு கடை எங்க இருக்கு, பக்கத்துல இருக்கு. சொல்லுச்சு ஃபாத்திமா, ஐஷா 2 பேருக்கும் டைம் போக மாட்டேங்குது, என்ன செய்யலாம், வா செம்பட்டி போய் போட்டு தரலாம். பஸ் அதான் ஃப்ரீ இருக்குது, ஏறனா ஃப்ரீ, இறங்கினா ஃப்ரீ, ஏறனா ஃப்ரீ, இறங்கினா ஃப்ரீ. ஏறி போய் வந்துருது. புர்கா லைசன்ஸா, போய்க்கலாமா, மார்க்க அனுமதிக்குதா? இல்லை. உங்களுக்கு முன்னால் நஃபீசா அம்மையாரை படம் பிடித்து காண்பிப்பேன். 30 வருடங்களாய் வீட்டுக்கு வெளியே வரவில்லை. இன்னொன்று சொல்லவா, பெருமானாருடைய மனைவி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, நான் என் கணவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு பின்னால் ஹஜ்ஜுக்கு கூட வெளியே போகல, ஹஜ்ஜுக்கு வெளியே வரல, என் ஜனாசா தான் வெளியே வந்தது. ஏன் தெரியுமா? கணவர் இல்லாம ஹஜ் செய்ய முடியாது. எங்க வீட்டுக்கார ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்க, ஹஜ் யார் கூட போவேன், ஹஜ்ஜு கூட வெளியே போகல, நான் வீட்டுக்குள் இருப்பேன், என் ஜனாசா வெளியே செல்லும். இப்படிப்பட்ட பெண்களை கொண்ட ஒரு சமூகம் தான் நம்முடைய சமூகமே தவிர மற்ற பெண்களை போன்று நாம் நம்மை மாற்றிக்கொள்ள கூடாது. நம்மை பார்த்து பிறர் ஃபர்தாவுக்குள் வர வேண்டும். நம்மை பார்த்து பலர் நம்முடைய வெட்கத்தை புரிந்து கொண்டு கூனி குறுக வேண்டும். வாழ்ந்தா சக்கீனால ஓதி இருக்கணுமே, ஓதாம் விட்டுட்டோமே, ஓதி இருந்து இப்படியெல்லாம் மாறி இருப்போமே என்ற ஏக்கம் வர வேண்டும். கண்ணியமான பெருமக்களை, 5 விஷயங்களை சக்கீனா போதிக்கிறது. முதலாவது, இல்மை தேடுகிற ஆர்வத்தை தருகிறது. இரண்டாவது, அந்த இல்மை கொண்ட அமல் செய்கிற பக்குவத்தை இங்கே உருவாக்கப்படுகிறது. தஹஜ்ஜுத் தொழுங்க, அவாபி தொழுங்க, இஷ்ராக் தொழுங்க, தஸ்பீஹ் செய்யுங்க. இன்று வருஷம் விட்டு போறீங்க நீங்க, நாங்க உஸ்தாபிகளை வச்சு எல்லாம் பழை கொடுக்கிறோம். இப்ப லீவ் விட்டு வீட்டுக்கு வர்றாங்க, செய்ய விடுவீங்களா, டிவியை போடுவீங்களா? நாங்க செய்ய வச்சுட்டோம். காலை தஹஜ்ஜுத்ல ஆரம்பிச்சோம், இஷால தௌபால தொழு வச்சு படுக்க வச்சிருக்கிறோம். இதுவரைக்கும் எந்த உலகத்துடைய ஞாபகம் இல்லை, சிந்தனை பரவவில்லை, கட்டுப்படுத்தி இருக்கிறோம். இன்னைக்கு அத்தாவோட வீட்டுக்கு அனுப்புறோம் சொன்னா, நீங்கள் ஒரு நல்ல ஒரு பெண்ணை, பக்குவமான பெண்ணை, சக்கீனா மதரசாவிலே பண்பட்ட ஒரு பெண்ணை கூட்டு போறீங்க. தஹஜ்ஜுத்தான் எந்திரிக்குது, எந்திரிச்சா அங்க ஒரு குரட்டை, இங்க ஒரு குரட்டை, இங்க ராதிமா குரட்டை, நன்னிமா குரட்டை, அங்க அத்தா புசு புசுன்னு மேல வாங்குது, மூச்சு மேலமிச்சு பாக்குறா. ஒளிச்சேருக்கு போனா அங்க இடிக்கும், பாத்ரூம் போக முடியாது, லைட்டை போட்டா அம்மா முழிச்சுக்கும், அவளும் படுத்துறா. நாங்கள் வருடம் முழுக்க தஹஜ்ஜத் பழக்கி இருக்கிறோம். நீங்க ஒரே ஒரு மாசம் வீட்டுக்கு கூட்டு போறீங்க, தஹஜ்ஜத் மவுத்து, தஸ்பீர் மவுத்து, நஃபில் மவுத்து, கவுஹ் மவுத் இல்லை. வீட்டுக்குள் தீன் வருவதற்காகத்தான் பிள்ளைகள் ஓதுகிறார்கள். ஏதோ ஓதிட்டு புள்ள அமல் செஞ்சிச்சு, அது அமல் செய்யறது சித்தியங்கோட்டை இல்லைங்க, வீட்டுக்கு வந்தா லீவுங்க. இல்லைங்க, லீவு இருக்கில்ல, மார்க்கம் மௌத்து வரை அமல் இருக்கிறது. பிள்ளைகளை கொண்டு நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்மை தருகிற மதரசா சக்கீனா, அமலை தருகிற மதரசா சக்கீனா, வெட்கத்தை தருகிற மதரசா சக்கீனா. 4வது சொல்லட்டுமா, ஹலால் ஹராம் பேணுதலை பயிற்றுவித்து எச்சரித்து அனுப்புகிற மதரசா சக்கீனா ஷரியத் கல்லூரி. ஹலால் ஹராம் சும்மா வாங்க. ஒரு பருக்கை உள்ளே போய்விட்டால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு 2 கைகளை வாயுக்குள் விட்டு உயிர் போகும் அளவு வாங்கி எடுக்கிறாங்க. யாரோ கேட்டாங்களா, என்னங்க லேசா மலங்கடிச்சு போனா வெளியே போயிடுமே, இதுக்கு இவ்வளவு கஷ்டம் தேவையில்லையே, பாத்ரூம் போனா வெளியே போகுது, இதுக்கு போய் உள்ள கை எடுக்கிறீங்களே. சொன்னார்கள், பாத்ரூம் வர்றதுக்கு முன்னாடி இந்த அபூபக்கர் மௌத்தா போயிட்டான், ஹராம் உள்ள இருக்குமே, அல்லாஹ்க்கு என்ன பதில் சொல்வேன்? இந்த உணர்வை தருவதுதான் மஹது சக்கீனா மதரசா.
கண்ணியமான பெருமக்களே, வெட்கத்தின் உரை நிலையங்களாய் ஹலால் ஹராமுடைய மிக்க எச்சரிக்கைகளோடு பேணுதலான ஒரு பெண்ணை உருவாக்கி தர வேண்டும். நேற்று கூட சொன்னேன் பயானிலே, ஒரு பெண்மணி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மாறுவேடம் தரித்திருக்கிறார், வீட்டுக்கு வெளியே நிற்கிறார். ஒரு பெண்மணியின் தாய் சொல்கிறாள், அம்மா மகளே, நம்முடைய பொழப்போ பால் கறந்து ஊத்தி சாப்பிட்றது தான். 7 லிட்டர் பால் கறக்கும் மாடு, அதை ஊருக்கு ஊத்துவோம், வளமை போல் ஊத்துவோம், காசு வரும். இன்னைக்கு ஏதோ மாட்டுக்கு உடனே சரியில்லையாம், 5 லிட்டர் கலந்திருக்கிறது, 2 லிட்டர் இல்ல, கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. இன்னைக்கு நேற்று கலந்தமா, நம்ம இன்னைக்கு கலக்கிறோம்னா நிர்பந்தம் தானே, கலந்துக்கிட்டா கொஞ்சம் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன் சொல்றேன் தெரியுமா? அம்மா காரணம் சொல்லுது, இன்னைக்கு 2 லிட்டர் ஊத்தலினா அந்த வாடிக்கையாளர் வேறு பால்கார தேடி போயிருவாரு, வாழ்க்கை அப்படியே விட்டு போயிடும், நமக்கு வருமானம் எல்லாம் போயிடுமா. ஒரே ஒரு நாள் தண்ணி கொண்டு போய் கலந்துடலான்னு சொல்லுது. மகள் சொல்லுது, அம்மா அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான்மா, கலீஃபா உமர் ஹராமாக்கியா இருக்காருமா, எப்படிமா செய்ய முடியும்? அம்மா சொல்லுது, நான் ஹராம செய்யவா சொல்றேன், இன்னைக்கு நிர்பந்தம்மா, மாட்டுக்கு உடம்பு சரியில்லைம்மா, அதனால சொல்றேம்மா. இந்த மகள் சொன்ன வார்த்தை, அம்மா ஆட்சிக்கு மாற்றம் செய்தால், கலீஃபாவுக்கு மாற்றம் செய்தால் நடப்பது என்னவென்று தெரியுமா? உமருடைய கோபம், சும்மா விடாதே. அப்ப அம்மா சொன்னாங்க, உமர் என்ன பார்த்துக்கிட்டா இருக்கிறார், அவர் அரண்மனையில் உட்கார்ந்து ஜம்மன் படுத்திருப்பாரு, இங்க நம்ம தான் இருக்கிறோம், கொஞ்சம் கலந்துக்கலாமே. அம்மாவுடைய காரணம் சரி, வறுமையும் வாட்டுகிறது, இதை விட்டால் வழி இல்லை என்கிற நிலை வருகிறது, நிர்பந்தம் வருகிறது. ஆமா சொல்ல வேண்டியதுதான். மக சொன்ன வார்த்தை, இன்று இருக்கிற ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் ரமலானை முன்வைத்து தங்களை பக்குவப்படுத்த வேண்டிய வார்த்தை இதுதான். ஐனல்லாஹ், அல்லாஹ் எங்கே போனான்? உமர் எங்கே இருக்கட்டும், சொல்பவர் எங்கே இருக்கட்டும், என் இரவும் பகலும் தனிமையும் கூட்டும் என்னுடைய நடுநிசையும் என்னுடைய பகலும் என் ரப்பு எங்கே போயிருக்கிறான்? கழுத்து நெரும்புக்கு அருகில் உட்கார்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற பொழுது நான் எப்படி பாவம் செய்ய முடியும்? இந்த வார்த்தையை கேட்ட உடனே உமர் இப்னு கத்தாப் சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ள போறார். மறுநாள் காலை அழைப்புறுகிறது, தாயை கூப்பிடுங்க, மகளை கூப்பிடுங்க. 2 பேர் நடுங்குறாங்க. தாய் மகள் கவனிக்க முடிக்க போகிறேன், தாய்க்கு மடுங்கிறாள். கலக்க சொன்னோமே தண்ணீரை கலப்படம் செய்வது ஹராம் ஆயிற்றே, தண்டிப்பாரோ உமர் என்கிற பயம். அந்த மகளும் பயக்கிறாள், மகள் பயக்கிறாள். ஏன் தெரியுமா? சத்தம் உயர்த்தி பேசிவிட்டேன். கலீஃபா உமருக்கு என் வார்த்தை கேட்டு விட்டது. ஒரு பெண்ணுடைய வார்த்தை சத்தம் உயர்ந்து போய் அந்நிய ஆணுக்கு கேக்குதுன்னா அவ பொம்பளையே இல்லையாச்சே, சத்தம் போட்டு பேசிட்டமே, ஐநல்லான் சொல்லிட்டமே, இந்த வார்த்தை உமரு கேட்டுருச்சே. உமர் என்ன கேட்பாரு? நீ என்ன வயதுக்கு வந்த பெண்ணா, மார்க்கம் உள்ள பெண்ணா, மார்க்கம் பயின்ற பெண்ணா, சத்தம் உயர்த்தி பேசி இருக்கிறாய் அல்லவா என்று கேட்டுவிட்டால் என்ன பதில் சொல்வனோ? அந்த இளம் பெண் பயக்கிறாள், தாய் பயக்கிறாள். உமர் இப்னு கத்தாப் வந்துட்டு சிரித்துக் கொண்டு இருக்காங்க. அம்மா, உன் மகளை என் மகன் ஆசிமுக்கு திருமணம் முடிச்சு தரையான்னு கேட்டான். அம்மாவுக்கு ஆச்சரியம், கலீஃபாவுடைய மகனுக்கு பால் விற்கிற வீட்டுல பொண்ணு எடுக்கிறாங்க. வீடு பெருசு இல்ல, தீன் இருக்கிறது, வெட்கம் இருக்கிறது, ஹலால் ஹராம் பேணல் இருக்கிறது. மார்க்கத்தை முன்வைத்து கலீஃபா மகன் ஆசிமுக்கு இந்த பெண் முடிக்கப்படுகிறாள். என்ன தெரியுமா? இன்னைக்கு நீங்களும் பாருங்க, காசை பார்க்க வேண்டாம், அழகை பார்க்க வேண்டாம், கோத்திரம் பார்க்க வேண்டாம், மார்க்கத்தை மட்டும் முன்வைத்து ஒரு திருமணம் முடிச்சு பாருங்க. பிறக்கிற பிள்ளையெல்லாம் ஹாஃபிஸ், பிறக்கிற பிள்ளையெல்லாம் ஆலிம். நீ மௌத்தா போவீங்க, அல்லாஹும் மக்ஃபிர் லனா வலிவாலிதைனா, ரப்பே எங்களையும் பெற்றோரையும் மன்னிச்சு விடுயா அல்லாஹ். இப்படி கேட்கிற பிள்ளை இருந்தா கபூர்ல வேதனை வருமா? மறுமையில் அல்லாஹ் பிடிப்பானா? உங்கள் பிள்ளைகளை துஆ செய்கிற பிள்ளைகளா உருவாக்கணும் சொன்னா தாய்மார்களை சக்கீனாவில் ஓதிய பெண்களை மணப்பெண்ணாக எடுத்துக்கொள்ளுங்கள். கண்ணியமான பெருமக்களே, 5வது சொல்லி முடிப்பேன். நான் சொன்னேன் அந்த வரலாறு, அந்த தம்பதிக்கு பிறந்த குழந்தை தான் 2ஆம் கலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி.
அவருடைய ஆட்சி காலத்தில் ஓனாயும் ஆடும் சேர்ந்து தண்ணீர் பருகுகிறது என்று சொன்னால் நீதத்தின் பிறப்பிடம் உமர் இப்னு அப்துல் அஜீஸுடைய தந்தை எப்படி, தாய் எப்படி ஹலால் ஹராம் பேணினால் பரிசுத்த குடும்பம் உருவாகும். ஐந்தாவது, இம்மதரசா தருவது வாழ்வின் கடைசி நேரத்திலே நேரம் வரை இறையச்சத்தை மட்டும் முன்வைத்து, ரப்பே நீ என்னை பொருந்திக் கொள்வாயா, என்னை விரட்டி விடுவாயா, என்னை ஏற்றுக்கொள்வாயா, என்னை துரத்தி விடுவாயா என்கிற நினைவில் மட்டும்தான் நான் பேசுவேன், சிரிப்பேன், நடப்பேன், ஓடுவேன், அழுகுவேன். என் அழுகையும் பிறர் பார்ப்பதற்கு அல்ல, என் பேச்சு பிறருக்காக அல்ல, பேருக்கு அல்ல, புகழுக்கு அல்ல, யாருடைய காசுபணத்திற்கு அல்ல. இறைவா உனக்கு மட்டும் என்கிற இஹ்லாஸை இம்மதரசா கற்றுத் தருகிறது. ஒரு மாணவிக்கு மிக முக்கியம் இல்மை தேடுகிற பக்குவம், இரண்டாவது அமலை சேர்த்துக் கொள்கிற பக்குவம், மூன்றாவது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் வெட்கத்தை விதமாக கொண்டு தன் வாழ்க்கை அமைத்துக் கொள்கிற பக்குவம், நான்காவது நம்முடைய மறுமையினுடைய முன்னோட்டத்தை வைத்து ஹலால் ஹராமுடைய பேணுதல், ஐந்தாவது தக்குவாவும் இஹ்லாசும். இந்த ஐந்தும் ஓதி கொடுக்கப்படுகிற இடம்தான் இம்மதரசாக்கள். எனவே மதரசாக்கள் ஏதோ நேரத்தை பாஸ் பண்றது இல்லை, ஏதோ நடத்துறதுக்கு இல்லை. இம்மதரசாக்கள் மிகப்பெரிய உலமாக்களுடைய மிக தீவிரமான முயற்சிகளை கொண்டு, பல்வேறு உலமாக்களுடைய ஆலோசனைகளை கொண்டெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் அல்ல இறைவன் இம்மதரசாவில் யாரெல்லாம் பயின்று கொண்டிருக்கிறார்களோ, பயிர்ந்து கொண்டிருக்கிற எல்லா மாணவிகளையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக, அவருடைய குடும்பங்களை கபூல் செய்வானாக. குறிப்பாக வந்திருக்கும் விருந்தார்கள் அத்துணை பேரின் கபூல் செய்து எல்லோருடைய பாவங்களை மன்னித்து வரக்கூடிய ரமலானிலே இந்த மஹல்லாவை சார்ந்தவர்கள் முழு உலகத்து அத்துணை பேர்களுக்கும் நன்கு ஆரோக்கியம் பெற்று இம்மதரசாவில் கல்வி பயின்று நன்கு ஆரோக்கியம் பெற்று வரும் ரமலானிலே 30 நோன்புகளை நோற்று அதில் சொன்னது போன்று குர்ஆனை வாழ்வியலை ஓதி ஓதி திக்ர் செய்து ஜகாத்தை கணக்கிட்டு கொடுத்து நிறைய தர்மங்கள் கொடுத்து அல்லாஹ்வுடைய அன்பை ரையான் சொர்க்கத்துக்கு தகுதியான மக்களாய் நம்மை மாற்றிக்கொள்ள எல்லாம் வல்ல இறைவன் நல்ல நசீபை தந்தல் புரிவானாக என்று துஆ செய்தவனாய் வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.